ஃபேமிலியோட வந்தாலும் நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே ஆர்எல்கே டான்ஸ் ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணுங்க. தொடர்புக்கு 9962175826. சூப்பராக இருந்து அருமையா ஒரு சீன் நல்லா அருமை. அஜித் தான் எப்பவுமே சீனு எக்ஸலண்ட். அடுத்து என்ன நடக்குது, சாமியா இருக்குது, 1000 சொல்லலாம். அஜித் தான், புரியுதுங்களா? தலை இன்னைக்குமே தலை தான். வராங்க பாரு, ஃபேன்ஸ்லாம் வராங்க. நான் வர மாதிரி நான் படம் என்னடா, ஐயோ செமையா இருக்கு. நான் போய் பாருங்கண்ணா எல்லாரும். ஐயோ ஃபுல்லா ஏகே தானா, அங்க ஏகேனால வர மாதிரி ரெட்ராகனா வந்து பாருங்க, படத்தை வந்து பாருங்க, வேற மாதிரி இருக்கு. பேச முடியல, நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன். படம் வேற லெவல். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்ததுண்ணா. மொக்கையா இருக்கும்னு நினச்சி வந்தேன். இத்தனை நாள் ஒரு வாரம் கழிச்சு நான் வேற லெவல். நான் படம் இது ஏகே சீன்ல அந்த இடத்துல இப்படி எதிரே பார்க்கும்போது சிப்ல வந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போன நிறைய சீன் பயங்கரமா இருந்தது. நான் எதிர்பார்க்க வேற லெவல் தான் படமே. செம்ம. எல்லா சீனுமே அல்டிமேட்னா, ஒரு சீன் கூட குறையே சொல்ல முடியாது. எல்லா சீனுமே அல்டிமேட்னா. படம் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டாக போச்சு. தூக்கலாம் வரல, வேற லெவல்னா. நல்லா இன்னும் என்ஜாய் பண்ணலாம். படம்லாம் இன்னும் 100 நாள் ஓடலாம். இந்த படம் ஒர்த்துனா. சூப்பர் படம், சூப்பராக இருந்துச்சு. அவரோட சிரிப்புலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு அஜித் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. விறுவிறுப்பாக போகுது, பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் படம். எனக்கா அந்த சிம்ரான் வந்துருந்துச்சு இல்லை, அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. திரிஷா அது தெரியல, ஆனால் சிம்ரான் வந்து நின்றுச்சு. சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் படம். பிலி சாங்லாம் செமையாக இருந்துச்சு. எல்லாமே அஜித் சார் மூவியில் என்ன சொல்கிறது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்கு. ஃபேமிலியோட வந்தாலும் நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். செம்ம படம் சார். உண்மையாலுமே ஏகே ஃபேன் நான். ரியலி என்ஜாய் பண்ணி ஃபிலிமை பார்த்தேன். ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. ஸோ இப்படி ஒரு படம் பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுறேன். ஸோ இன்னும் ஒரு 10 வாட்டி கூட இந்த படத்தை பார்க்கலாம் போல தோணுது எனக்கு. ரோல் வந்து அவர் பண்ண 2-3 ரோல் சூப்பரான ரோலு. அப்பா கேரக்டராக இருந்து நல்லபடியாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. 2வது பிள்ளைக்காக அப்பா இவ்வளோ போராடுறாருன்னு ஒரு கான்செப்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல கான்செப்ட். 2வது ஏகே வந்து அவர் பழைய ரிவெஞ்செல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு அந்த ரிவெஞ்செல்லாம் நான் தூக்கி போட்டு வரணும்னு நினச்சா விட மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு படத்தில். ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏகேவோட ஃபைட்டும் ஏகேவோட ட்ரெஸ் கோட் தான் வேற லெவலில் இருக்கு. அவர் உள்ள வர என்ட்ரி ஒவ்வொரு சீனும் வேற லெவலில் செதுக்கியிருக்காங்க படத்தை. அர்ஜுன் தாஸ் வந்து ரோல் சூப்பர் ரோல், அதுவும் நல்லா பண்ணியிருக்காப்புல. சரியான ரோல், அது நல்ல ரோல். த்ரிஷா நல்ல ரோல். பிரசன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல, சூப்பரான ரோல். பிரபு ஒரு சைடு ரோல் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. படம்லாம் போர்லாம் அடிக்கும், நல்லா தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கு படம் பார்க்க. போர்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா படம் இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். எப்படி இருந்தது படம்? படத்துல என்ன பிடிச்சது சொல்லு. பிலி சாங் படம் பரவாயில்ல. நான் எப்படி சொல்றது, ஃபுல் மாஸ் சீன்ஸ் மட்டும் தானே இருக்கு. அதை விட்டா வேற எதுவும் இல்லை இந்த படத்துல. ரெஃபரன்ஸ் போட்டு அடிச்சு பாட்டெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு ஸ்டோரிக்காகலாம் வராதீங்க. ஒரு என்ஜாய் பண்ணுமா, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கணுமா, அதுக்காக மட்டும் வாங்க ப்ரோ. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா, நான் லேட்டா வந்தேன். அப்போ கூட பரவாயில்ல, படம் ஏதோ ஃப்ளோவா போச்சுன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது மட்டும். அது ஒன்று சாங்ஸ்னா திடீர் பழைய சாங்ஸ்ல எடுத்து ரீமிக்ஸ் போட்டாங்க. அதெல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணோம். ரெஃபரன்ஸ் தான் ப்ரோ. எல்லா ரெஃபரன்ஸும் போட்டு ஓஜி கலையை பார்த்தோம். அந்த இதெல்லாம் பார்த்தோம், சீன்ஸ் எல்லாம் அந்த சீன் பார்த்தோம். அஜித் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா அர்ஜுன் தாஸ் ஆக்சுவலி அர்ஜுன் தாஸ் வந்ததுக்கு அப்புறம் தானே படமே ஓடுன மாதிரி இருந்துச்சு. அது டைப் ஆஃப் அர்ஜுன் தாஸ் பார்த்துருக்கோம். முன்னாடி எல்லாம் வந்து வேற மாதிரி பார்த்துட்டு இப்போ வந்து புதுசா பார்த்துருக்கோம். ஆனா சிம்ரன் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எதிர்பார்க்கல, ரொம்ப புதுசா இருந்துச்சு. நல்லா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்க வாரியரா ஓகே. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் ஃபுல்லா எல்லாம் அவங்களுக்கு தான். ஒரு தடவை பார்க்கலாம்ண்ணா. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா, செம்மையா இருந்துச்சுண்ணா. நல்லா ஒரு தடவை நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்து பார்க்கறதுக்கு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் வேற லெவலில் இருக்குண்ணா, செம்மையா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். ஜெயிலர் மாதிரியா இருக்கு. ஜெயிலர் மாதிரியா? எனக்கு அவர் அஜித்தை கெத்தா காமிக்கணும், அவள் தான் அந்த படத்துல. சரி எதுவுமே இல்லை, ஆனால் செம்மையா இருக்கு படம். அஜித் கன்பேக் செம்மையா இருந்துச்சு. சூப்பரா போகுது. சூப்பரா வேணா பார்க்கலாம் ப்ரோ. படத்தை சூப்பராக இருந்துச்சு. படத்தில் முக்கியமாக அந்த ஃபைட் சீன், ரிவெஞ்ச், மொத்தம் எல்லா பாட்டையும் போட்டிருக்காங்க. ஓவராலாக சூப்பராக இருக்குது. ஏகே தான் அங்கே, வேறு யாருமே இல்லை. ஏகே அர்ஜுன் தாஸுங்க 2 பேர் மட்டும் தான் மாறி மாறி ஸ்கோர் பண்ணிருக்காங்க. படம் கமர்ஷியலாக சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. இசையெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா படம், நல்லா ஆக்டர் நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாம் செம்மையாக இருக்குது. படம் ஒரு விருப்பம். மியூசிக் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் பக்காவும் நல்லா இருந்துண்ணா, சூப்பராக இருந்து.
எல்லாமே நல்லா தானே இருக்கு. பக்கா பண்ணிக்கிறாரு. எல்லாமே நல்லா இருக்கு. சொல்ற நல்லா இருக்குன்னு சொல்லு சொல்லு. நல்லா சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா வில்லன் அதான் 2 டைப்பாக பண்ணியிருக்காரு. வில்லனும் நடிச்சிருக்காரு, நான் இதுவரை நடிச்சிருக்கேன்.